இந்த கசாயத்தை யாரே கொடுத்தா? நான் தாங்க சாமி. சாமி, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் சனி இருக்கும். இந்த சொக்கு தர்ற சுக்கு கசாயத்தை மட்டும் சாப்பிட்டேன்னு வைங்க, சளியும் போயிரு, சனியும் பறந்து போயிரும் சாமி. பறந்தானே, இப்ப என்ன பறக்குதுன்னு பாரு. இந்த மூலிகை யார் கொடுத்தா? நான் தான் சாமி. நீதானா? நெத்தியில 10 போட்டீங்களா? பிரச்சனை பறந்து போயிருக்குமே. எது? இப்போ நீ பறந்து போற பாரு. அடுத்து எவன் அந்த புல்லு பார்ட்டி? நான் தான் சாமி. சஞ்சீவி மலையை அந்த ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்த மாதிரி எங்கள் தாத்தா கொல்லிமலையை தூக்கிட்டு வந்துட்டார். அந்த கொல்லிமலையிலேருந்து கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாமல் இந்த அருகம்புல்ல சாறு எடுத்திருக்கேன். பறந்துருக்குமே நோயெல்லாம். இந்த அருகம்புல்லுக்கு கொல்லிமலையா? யார்கிட்ட கதை விடுற? ஐயா, எனக்கு தெரியுங்க, இந்த மூலிகை மருந்தெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆமாங்க, ஏன்னா உங்க தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கிறது நோய் இல்ல, பேய். அள்ளிக்குளத்துல தன்னந்தனியா ராத்திரி பூரா ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்துருந்தா காத்து கருப்பண்டாம வேற என்ன பண்ணும்? இந்த வேப்பிலையில 4 சாத்து சாத்துனா எல்லாம் சரியா போயிடும். சாத்து வடியே சாத்துவ. எனக்கா பேய் ஓட்டுற? இப்ப உனக்கு ஓட்டுறேன் பாரு. ஐயோ அண்ணா, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லையாமா? ஒண்ணும் இல்லனா, நைட்டு முடிச்சிட்டு இருந்தனால கொஞ்சம் அசந்து போயிட்டேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. இவ்ளோ பெரிய அமக்கலம் பண்ணிட்டேன். பாரு, வீடெல்லாம் ஒரே போல. ரமணா, கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்களேன். தம்பா, நான் அப்பவே சொன்னேன், நீதான் க்ளீன் பண்ணு. வாமா. ஜஸ்ட் a minute. என் பேர் பரத். உன் பேர் என்ன? ஸ்ரீவித்யா, அமுதா, குமார், தினேஷ், முத்து, தரணி. ஆமா, நீங்களாம் எங்க போறீங்க? வீட்டுக்கு. ஸ்கூல்ல பாதியிலே கட் பண்ணிட்டீங்களா? இல்லையே, ஸ்கூல் முடிஞ்சிச்சே. அதுக்குள்ளேயேவா? ஆமா, 3 மணிக்குலாம் முடிஞ்சிரும். இதான் உங்க ஸ்கூல் யூனிஃபார்மா? ஆமா. சூப்பரா இருக்கு. அம்மா, நீ மெட்ராஸ் பாத்திருக்க? இல்ல. நான் மெட்ராஸ்ல இருந்து தான் வரேன். நான் இனிமே இங்க தான் தங்க போறேன். நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிட்டா? ஓகே, நாமெல்லாம் இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்க தான் படிக்க போறேன். ஓகே, பாய். பாய். மம்மி மம்மி, நாம இங்கே தங்கிடலாம் மம்மி. ஏண்டா? இல்ல மம்மி, ஊட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல மம்மி, இங்க இருக்க ஸ்கூல்லே நான் படிக்கிட்டா? இங்க இருக்கிற ஸ்கூல் Dress கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. மம்மி ப்ளீஸ். சரிடா, சரி. என்னங்க, நாம ஒண்ணு பண்ணலாமா? பேசாம நம்ம இந்த ஊர்லயே தங்கிடலாம். ஆபீஸ வந்து ரமேஷ் அருணும் பாத்துக்கிட்டோம். ஆமா டாடி. டேய் சும்மாடா, என்ன புரியா பேசுற? இதெல்லாம் நடக்கிற காரியமா ராஜி? ஏன் நடக்காது? என்ன ராஜி, இன்னைக்கு நாம 4 பேர் சொல்ற மாதிரி, ஊர் சொல்ற மாதிரி புகழோட வாழறோம்னா அதுக்கு காரணமே நம்ம கம்பெனி ஐகாம் அட்வைசரி தான். என்னோட கடைசி காலம் வரைக்கும் நம்மளோட ஐகாம் அட்வைசரி கம்பெனி மேல நிறைய கேர் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நாங்கெல்லாம் 2ஆம் பட்சம். நாங்க சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க இல்ல? ஏய் ராஜி, என்ன சீரியஸ் ஆயிட்ட? சரி, ரைட். பரத் ஆசைப்பட்டபடி நம்ம எல்லாரும் இங்கே இருப்போம். ஓகேயா? ஐயா ஜாலி. தேங்க் யூ டாடி. போடா. நிஜமா தானே சொல்றீங்க? என்னடா ராஜி, அவன் தான் ஏதோ சின்ன குழந்தை ஆசைப்பட்டு கேட்கறான். நீ என்னோட சைடுல நின்னு திங்க் பண்ணி பாரு, இது முடியுமா? அவன் தான் ஏதோ புரியாம பேசுறானா, நீமா புரியாம பேசுவ? தயவு செய்து புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கடா. என்னடா இப்படி புரிஞ்சுக்கற? ஊட்டிக்கு மூட விட்டாரத்துக்கா வந்தோம். புரிஞ்சுக்கடா. ஹலோ ஹலோ அப்பா, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுமா, நல்லபடியா ஊட்டி போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமாப்பா, வந்து சேர்ந்துட்டோம். கிளம்பும் போது ஃபோன் ட்ரை பண்ணேன், ஆனா லைன் என்கேஜ்டாவே இருந்தது. பரவாயில்லம்மா, அதான் இப்ப பேசிட்டியே. உடம்பு இப்ப பரவாயில்லையா? மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சரி, இந்த நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுமா. 371-073. சரிப்பா, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். வச்சுட்டுமா? என்னங்க இது, குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருங்க. நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் விளையாடுவேன். சரி விடுங்க, நான் போய் குளிக்கணும். நான் கூட தான் குளிக்கணும். நான் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். நமக்குள்ள ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுக்கு?
எவன்டா இது இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றான்? ஒருவேளை ஊட்டியிலேருந்து நம்ம ஸ்வீட்டியா இருக்குமோ? பாப்போம். ஹலோ. எம்டி சாருங்களா? என்னது எம்டியா? வெய்யா போன காலங்காத்தால. ஹலோ. குட் மார்னிங் எம்டி சார். யோ, உனக்கு என்ன நம்பரியா வேணும்? ஏன் சார் ஷாக் ஆறீங்க? சிவராம சாரும் அருண் சாரும் ஊட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ ஆஃபீஸை கவனிச்சுக்க போகிறது நீங்கள் தானே? ஸோ நீங்கள் தானே எம்டி? ஹலோ, நீ யாருமா பேசுறது? அதை முதல்ல சொல்லு. நான் நம்பி பேசுகிறேன். உங்கள் கம்பெனியோட ஜிஎம் நம்பிராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு எம்டியாக வரப்போகிற முதல் நாள். அதுக்காக ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கு ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவசரமாக வரணுன்றது அவசியம் இல்லை, ஆனால் அவசியம் வரீங்க. ஓகே, நான் வரேன். நானே ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு வரலான்னு பார்த்தா இவன் ஏன்டா அவன் ஃபோனை போட்டு இப்போ வா அப்போ வான்னு எனக்கே டைம் சொல்கிறது. நான் இந்த வெல்கம் பாட்டில் இவனை கேட்டேனா? என்னமோ சொன்னானே ஜிஎம். இருடி, உனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து வைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாரும் சின்சியராக வேலை செய்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த ஜிஎம்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் புதுசாக எம்டி வராரு, அவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். அவரை எப்படி ரிசீவ் பண்ணலான்றதை பற்றி நம்ம பேசணும். கொஞ்சம் எல்லாரும் இப்படி வாங்க வாங்க. நம்ம எம்டி அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவர். அதுக்காகத்தான் இந்த ஆஃபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அமெரிக்கன் கிளைமேட்டை கொண்டு வர முடியலனாலும் அமெரிக்கன் அட்மாஸ்பியரை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். ஆஃபீஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போறாது, நம்மளையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பெட்டராக இருக்கும். அசத்தி போடுவோம்ல. தெரியுமே, தனித்தனியாக யாரும் போய் காக்கா பிடிச்சி முன்னேறலாம் நினைக்காதீங்க. நாம எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து காக்கா பிடிச்சி ஒட்டு மொத்தமாக முன்னேறுவோம். ஆமாம், வரப்போகிற எம்டி 10 நாளோ 15 நாளோ, அதுக்கப்புறம் பழைய வேதாளம், பழைய முருங்கை மரம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? அந்த 10-15 நாளில் முன்னேற முடியுமான்னு ட்ரை பண்ணுவோமே. சார் சொல்றதும் சரிதான். புது எம்டியை எப்படி காக்கா பிடிக்கிறது? ஐயப்பா, அதுதான் நம்பிராஜன். எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சேத்து, இந்தா இதை நீ வச்சுக்கோமா. இந்தாங்க சார், இந்த சால்வையை நீ போடு. இதை வச்சுங்க. சந்தன மாலை போட்டு அசத்து. இந்தாம்மா, இது உனக்கு, இந்த சால்வை எனக்கு. நீங்க எல்லாரும் என் செலவுல காக்கா பிடிக்க போறீங்க, சரியா? வாங்க போலாம். ஆமா, 2 பேரும் தான் போயிருக்காங்க. வாங்க. நீங்க எதுக்கும் ஒரு 1 வீக் கழிச்சு எல்லாரும் இப்படி நில்லுங்க. அநேகமா ஊர்ல இருந்து வரிசையா நில்லுங்க. இந்த பக்கம். என்ன சார், மொத்த ஆபீஸையும் கூட்டிட்டு கீழே வந்துட்டீங்க? மேல வேலை இல்லையா? அது ஒண்ணும் இல்லையா, ஆபீஸுக்கு புது எம்டி வராரு. அவருக்கு ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுக்கறதுக்கு நான் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்களை விட்டு அந்த ஆபீஸ்ல ஜாலரா அடிக்க வேற யாரு இருக்கா? ஏய், வாய மூடு. பேச்சை குறைச்சிட்டு வேலையை பாரு, முன்னுக்கு வருவேன். ஃபோன் பண்ணி போட்டோகிராஃபருக்கு அரேஞ்ச் பண்ணு. ஹலோ, ஆர்கே ஸ்டுடியோவா? கொஞ்சம் ஐகாம் அட்வைசரிக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபரை உடனே அனுப்பி வைக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. சார், நான் ஆர்கே ஸ்டுடியோலேருந்து வரேன் சார். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் தெரியுது. எங்க நீ வரதுக்கு முன்னாடி எம்டி வந்துடுவாரோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டேன். நான் ரெடி. ஃபோட்டோ எடுத்துடலாம் சார். இப்ப யாரையும் போட்டோ எடுக்க வேணாயா, எம்டி வரும்போது போட்டோ எடுக்கணும். வெயிட் பண்ணு. ஓ, எம்டி வர. ஆமா ஆமா.
சார் சார் உங்க எம்டி வந்துட்டாங்க சார். இவங்க ட்ரெயினி, சும்மா இருப்பா. என்ன சார் எல்லாரும் ரிசப்ஷன்ல பொக்கே மாலை இவ்ளோ கூட்டம்? புது எம்டி நம்ம ஆபீஸ்க்கு வராருமா. அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். நான் கூட என்ன ரிசீவ் பண்றதுக்காக தான் இவ்ளோ பேர் இருக்கீங்களோன்னு நினைச்சேன். நினைப்பேன். அப்படி ஓரமா நெல்லு. இந்தா இந்த மாலையை வாங்கிட்டு அங்க போய் நெல்லு போ. ஹலோ சார், என்ன சார் இது? நான் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. நான் கல்யாணத்துக்கு போகணும் சார். கல்யாணத்துக்கு போனா தான் என் பொழப்பு ஓடும். எப்போ வருவாங்க எப்படி? அட நீ வேற சும்மா இருப்பா. நாங்களே வேலையெல்லாம் விட்டு வந்து காத்துட்டு இருக்கோம். நீ ஒரு நாள் வெயிட் பண்ணு. சார் என்ன சார்? என்னையா போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே? இதோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்கெல்லாம் எடு போ. இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல. நல்லா இவங்களை கவர் பண்ண, இவங்க பெரிய இடத்து பொண்ணு. ஓ வெல்கம் சார், வெல்கம். வெல்கம் சார். வச்சியா? வெல்கம் சார். Thank you. Thank you. எதுக்கு சார் இந்த மரியாதை எல்லாம்? எம்டி ஆச்சு சார் நீங்க. யா கீப் இட். உள்ள போலாமா? ஓ எஸ், வாங்க வாங்க. என்ன இது போட்டோ எடுத்தாங்க, ஒருத்தர் கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. காசு யாரு கொடுப்பா? என்ன சார் போட்டோ எடுத்தேன், டெவலப் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், யார் காசு கொடுப்பா? மேலே போனீங்கன்னா வெயிட்டிங் ரூம் இருக்கு. வெயிட் பண்ணீங்கன்னா கேஷியர் வருவாரு, செட்டில் பண்ணுவாரு. வாங்க. தேங்க்ஸ் சார். வாங்க. சார் ப்ளீஸ். சார் உங்களுக்காகவே இந்த ஆஃபீஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் சேஞ்ச் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? Fantastic. தேங்க்யூ சார். பை த வே, மிஸ்டர் கோவிந்தன், அவர் சீஃப் கேஷியர். Glad to meet you, sir. மிஸ்டர் ஐயப்பன். ஹலோ சார். மிஸ் ஜோதி. வணக்கம் சார். வணக்கம். மிஸ் ரெஜினா. ஹலோ சார். மிஸ் காயத்ரி. வணக்கம் சார். நடராஜ், ரமேஷ், பூங்கொடி, சார். சேது. வணக்கம் சார். ஓகே. இது வந்து தெரியுமே ஸ்வேதா. மிஸ்டர் ரமேஷ், உங்க ரூம் போகலாமா? போலாமே. நம்பி சார், ஒன் செகண்ட். ஆக்சுவலா எதுக்காக நீங்க வந்து எம்டியா என்ன நினைச்சு தனியா ஐ வாண்ட் டு பி ஒன் அமங் யூ ஒர்க்கர்ஸ். நான் இங்கேயே ஏதாவது ஒரு நல்ல இடமா ஒரு பிளேஸா. இந்த சீட் யாரோடது? அது என்னுடைய சீட்டு. ஃபைன், ஐல் டேக் இட். நீங்க அப்படியே வேற ஏதாவது இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நான் உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். இது என்னது? ஓ இல்லம்மா, அது அப்படி பண்ணக்கூடாது. பாரு, இந்த மாதிரி. இந்த பேக் எடுத்து அங்க வச்சிடலாமா? இது நல்லாவே இல்லை. வேற நல்ல பேக் வேண்டாம். உனக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கா? உன்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ஆபீஸை என் கைக்குள்ள கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா வந்த அன்னைக்கே ஏன் சேருக்கு ஆப்பு வச்சுட்டேல்ல? உன் சேருக்கு ஆப்பு வைக்காம வர மாட்டேன்டா. இல்ல நம்பி ராஜா இல்லடா நானு. என்னையா புறப்படல? இல்ல சார், ரோல்லாம் டெவலப் பண்ணணும். அதான் கேசியரை பார்த்து பணம் வாங்கிட்டு போலான்னு. ஓகே. சார் நீங்க விடி, எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும். என்கிட்ட மட்டும்தான் பிரிண்ட்டை கொடுக்கணும். புரியுதா? சார் பேர் நம்பி. சீக்கிரம் பண்ணா. ஏய், நீ டெவலப் பண்றா, அதை வச்சு நான் அங்க டெவலப் பண்றேன்.
என்னம்மா ஸ்வேதா இன்னும் புறப்படலையா? கிளம்பணும் சார். நான் வரேம்மா. சரி. என்ன இந்த போட்டோகிராஃபர் என்ன காணோம்? 200 ரூபாய் வரை வாங்கிட்டு போயிருக்கான். சாயந்தரமே கண்டிப்பா பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துடுறேன்னு சொன்னா. சார் அவர் இப்போ ஃபோன் பண்ணாரு, வந்துட்டே இருக்காரு, 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. அப்படியா? பாப்போம். யாருப்பா நீ? வணக்கம் சார். ஸ்வேதா மேடத்தோட கார் டிரைவர் நான். மேடத்தை கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் சார். அது வந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, வரத்துக்கு லேட் ஆகும். நீ போ. இல்லை சார், 5 மணிக்கு அவங்க வர சொல்லியிருக்காங்க சார். இல்லையா, இன்னைக்கு எங்க எம்டி வந்திருக்காரு, பார்ட்டி இருக்கு, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. போப்பா, நீ போப்பா.